ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தரணியின் சிறுகதைகள். இன்னைக்கு ஒன் டே நைட்டில் ஒரு அம்மா பொண்ணோட கான்வர்சேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ த ஸ்டோரி நேம் இஸ் ஒரு நாள் இரவு. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது ஒரு மழைக்கால இரவு நேரம். வீட்டில் ஜன்னலுக்கு வெளியே காற்று பலமாக வீசி கொண்டிருக்கிறது. அப்போது வீட்டில் நிறைமாத கர்ப்பிணி பெண்ணான சரஸ்வதியும் அவளுடைய 10 வயது மகளான நந்தனாவும் பெட்டில் படுத்து சரஸ்வதி நந்தனாவுக்கு கதை சொல்லி தூங்க வச்சிட்டு இருக்காங்க. அப்போது நந்தனா கேட்குறா, அம்மா, நான் உன்னோட வயிற்றுல இருக்கும்போது அப்பா நைட் டியூட்டி போனாரா? அதற்கு சரஸ்வதி சொல்கிறாங்க, ஆமாடி, ஏன் கேட்குற? இல்லைம்மா, இப்போ பாப்பா வயிற்றுல இருக்கும்போது நான் உன் கூட நைட்டு இருக்கேன். அப்போ நான் வயிற்றுல இருக்கும்போது யார் இருந்தாம்மா? சிரிச்சுட்டே, நீ வயிற்றுல இருக்கும்போது நீ தான் எனக்கு துணை நந்து. நைட் நான் உன்கிட்ட பேசிட்டே இருப்பேன். என்னோட குரல் கேட்க கேட்க நீ அசைவ. எனக்கு அதெல்லாம் உணரும்போது எனக்குள்ள ஒரு இனம் புரியாத சந்தோஷமா இருக்கும் நந்து. எனக்கு அப்போ பயமா இருக்காதாம்மா? எனக்கு அப்பப்போ பயம் இருக்கும், தனியா இருக்கும்னு. ஆனா உன்கிட்ட பேச ஆரம்பிச்சோடனே பயம் போயிடும். நீ என்னோட இருளின் ஒளி நந்தனா. அம்மா, நான் நைட் தானே பிறந்தேன்னு சொன்னீங்க. எந்த டைம் பிறந்தேன்? நீ மிட் நைட் ஒரு 3:30 இருக்கும்னு நினைக்கிறேன் நீ அப்போ பிறந்த. ஆனால் எனக்கு நைட்டு 8 மணிலேருந்து பெயின் ஸ்டார்ட் ஆச்சு. வலியில் சுத்தமாக முடியல நந்து. டாக்டர்லாம் என்னை தண்ணி குடிங்க, வாக் பண்ணுங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் என்னால் எந்திரிக்க கூட முடியல. அப்போது உங்கள் அப்பா என்னை மெதுவாக எழுப்பி ஒரு ஒரு ஸ்டெப்பாக நடக்க வச்சாரு. 2 மணி போல் வலி ரொம்ப அதிகமாயிருச்சு. என்னை ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. வயிற்றுல புஷ் பண்ணாங்க 2 3 டாக்டர்ஸ். என்னால் சுத்தமாக தாங்க முடியல. புஷ் பண்ணாதீங்க, புஷ் பண்ணாதீங்கன்னு அவங்களையும் சேர்த்து தடுத்துட்டே இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் சுத்தமாக முடியல. பயங்கரமாக கத்தி நான் மயங்கிட்டேன். அப்புறம் நீ கரெக்டாக 3:30க்கு நீ பிறந்துட்ட. நான் மயக்கத்தில் இருந்ததுனால 1/2 கழிச்சு தான் உங்கள் அப்பா உன்னை என்கிட்ட தூக்கிட்டு வந்து காட்டினாரு. அப்போது நான் உன்னை பார்க்கும்போது உன்னோட அந்த குட்டி குட்டி கண்ணு, கை, கால் எல்லாமே பார்த்து எனக்குள்ள அவ்வளோ சந்தோஷம். இவ்வளோ மணி நேரம் நாம் அந்த வலியை தாங்கிக்கிட்டதுக்கு ஒரு அழகான பரிசா நீ எனக்கு வந்து பிறந்த. அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. நானும் உங்கள் அப்பாவும் உன்னை அந்த டே ஃபுல்லாக கொஞ்சிட்டே இருந்தோம். உன்னை பக்கத்துலேயே படுக்க வச்சு நான் நல்லா பார்த்துக்கிட்டே இருந்தேன். அம்மா, நீங்கள் ஸ்ட்ராங் உமன். ஐ லவ் யூ. நான் மட்டும் ஸ்ட்ராங் உமன் இல்லை, ஒரு அம்மாக்களுமே ஸ்ட்ராங் உமன் தான் நந்தனா. அம்மா, இந்த டைம் பாப்பா பிறக்கும்போது நான் உங்கள் கூட ரூமில் இருக்கேன். நான் தான் பாப்பாவை ஃபஸ்ட்டு தூக்கணும். சரிடி, நீ பாப்பாவை பார்த்துக்கோ. இப்போ டைம் ஆச்சு பாரு, வா தூங்கலாம் சொல்லி அப்படியே அம்மாவும் பொண்ணு தூங்குறாங்க. அப்படியே மார்னிங் ஆகுது. மாறன் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து ரூம் டோரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பெட்டில் சரஸ்வதியும் நந்தனாவும் ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. வாசலில் நின்ன வாக்கிலே மாறன், ரெண்டு ரெண்டு பேபிஸும் அழகாக தூங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து அவங்கள ஹக் பண்ணி அவங்க 2 பேத்துக்கு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு அவருமே படுத்து தூங்குறாரு. இரவு எவ்வளவு கருப்பாக இருந்தாலும் குடும்பத்தின் அன்பு ஒளியாக தாங்க வரும். நன்றி.